எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ அன்னலட்சுமி வயசு 32 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல தங்கமான மனசு உள்ள அதே நேரம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கூடிய கொண்ட ஒரு பெண் தேட்டருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது ஒரு நம்ம பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா சோழிய வளலாம் சொல்கிறாங்க, ராசியும் பதினெட்டு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வந்து பார்த்து வராங்க. இவங்க ஸ்கூல் தான் படிச்சது சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிளீனிங் டீம் ஸ்வீப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு படிப்பு வராதனால அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவு பஸ் இல்லைனாலும் மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க பல வருஷமாக அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரு நார்மல் சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்களாம்மா. இப்போ இவங்களுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்களாம்மா. எங்கள் அம்மா சில வருஷம் முன்னாடி தவறிட்டாங்களா. இவங்க தான் வீட்டையும் பார்த்துட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் அக்கா கொஞ்சம் வசதி தான் இருக்காங்களாம்மா. ஒரு பிரச்சனை இல்லை, பேச்சுவார்த்தை விட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகி தனியாக அக்கா செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கும் பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் இவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. கல்யாணம் ஆன 2 வருஷத்துலேயே அவர் உடம்பு முடியாமல் தவறிட்டாங்களாமா. அதுலேருந்து இப்போ வர ஆந்தனை இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்கண்ணா. இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறது உடம்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணி ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டரோட ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் ஒரு நல்ல சம்பளத்தில் குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பவுன் நகை 3 லட்சம் பணம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னா. எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது. இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்க பேரில் உயிர் எழுதி வச்சுருக்காங்களாம்மா. இவங்களையும் எங்கள் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு நல்ல குணம் இல்லை, குடும்பத்தை கேரிங்காக பார்த்துக்கிறேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும் விரும்புகிறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து ஒரு பெண் துணை இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியில் போயிட்டு அப்படின்னா இவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் உங்களை நல்லபடியாக பார்த்துக்க ஒரு துணை கிடைப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்துவீங்களா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.